வணக்கம். மே 2ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு மே 2ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், கோல் இந்தியா, ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், டாபர் இந்தியா, அஜந்தா ஃபார்மா, சியாட் மற்றும் ரெயில்டெல். பிஎஸ்சி அவங்களுடைய சிங்கிள் ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ் உடைய எக்ஸ்பைரி டேட்டை மாற்றுறாங்க. இப்போ கடைசி வியாழக்கிழமை, அந்த மாதத்துடன் கடைசி வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி டேட்டா இருக்குது. இப்போ அது 2வது வியாழக்கிழமை மாற்றுறாங்க பிஎஸ்சி. இது எப்போலேருந்து அமலுக்கு வருது? ஜூலை 1, 2024 அமலுக்கு வருவதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அம்புஜா சிமெண்ட்ஸ், அதானி குரூப் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 14. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹8,894 கோடி, இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹1,526 கோடி, இயர் ஆன் இயர் 100% அதிகரிச்சிருக்கு. எஸ்எம்எல் இசுசு ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 1056 வாகனங்கள், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 27% விழுந்திருக்கு. அத்துல் ஆட்டோ ஏப்ரல் சேல்ஸ் டேட்டா 1292 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 137% அதிகரிச்சிருக்கு. வேதாந்தா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சேர்மன் அனில் அகர்வால் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த தகவல், அடுத்த 4 ஆண்டில் இந்தியாவில் வேதாந்தா $20 பில்லியன் முதலீடு செய்வதற்கான திட்டம் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 77,521 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உடைய சேல்ஸ் 29,538 யூனிட்ஸ், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 31% அதிகரிச்சிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய சேல்ஸ் 47,983 யூனிட்ஸ், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ₹5,400 கோடி முதலீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ₹700 கோடி இந்தோனேஷியாலையும், ஒடிசா மாநிலத்தில் ₹1,900 கோடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் விரிவாக்கத்திற்கு ₹1,450 கோடி, குஜராத் மாநிலத்தில் ₹1,340 கோடி முதலீடு செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். பிஎன்பி கில்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி சேல்ஸ் டேட்டா ஏப்ரல் மாதத்திற்கானது. 3,83,615 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய சேல்ஸ் 17,403 வாகனங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில். போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 6,227 வாகனங்கள் மட்டுமே. ஹீரோ மோட்டோகார்ப் ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 5.33 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 35% அதிகரிச்சிருக்கு. போன மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 9% அதிகரிச்சிருக்கு. அதானி வில்மர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹156 கோடி, இயர் ஆன் இயர் 59% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹12,704 கோடி, இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. அதானி பவர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹13,787 கோடி, 29% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், அது இரட்டிப்பாயிருக்கு. ₹5,273 கோடி எண்ணிக்கை. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பிஃபோர் டாக்ஸ் ₹3,558 கோடி. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ₹2,737 கோடி, இயர் ஆன் இயர் 48% விழுந்திருக்கு. என்ன காரணம்னு பார்க்கும்போது போன வருடம் இதே குவார்ட்டர்ல கம்பெனிக்கு அந்த டாக்ஸ் ரீஃபண்ட் ஏதோ வந்திருக்கு போல தெரியுதுங்க. அதனால தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அல்லது நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 48% இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே போயிருக்கின்றது என்னுடைய புரிதல். ஓரியன்ட் சிமெண்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. கோல் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் கோல் இந்தியாவுடைய ரிசல்ட்டில்? நெட் ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்ப்பது இயர் ஆன் இயர் பேசிஸில் 37% அதிகரிக்கும்னு, நெட் சேல்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது 5% வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து.
ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் டேட்டா ஏப்ரல் மாதத்திற்கானது. 81,870 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ஐஷர் மோட்டார்ஸ் தரப்பு மற்றொரு அப்டேட்டும் இருக்கு. விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உடைய சேல்ஸ் டேட்டா ஏப்ரல் மாதத்திற்கானது. விஇன்றது வோல்வோ மற்றும் ஐஷர் மோட்டார்ஸ் உடைய ஜாயிண்ட் வெஞ்சர். 5,377 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. போன வருடம் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 18% விழுந்திருக்கு சேல்ஸ். GE பவர் இந்தியா லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NTPC சேல் பவர் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து, மற்றொன்று NTPC லிமிடெட் கிட்ட இருந்து. இரண்டுமே தலா 6 கோடி ரூபாய் மதிப்புன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க GE பவர் இந்தியா லிமிடெட். ஸ்பைஸ் ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெல்லி ஹைகோர்ட் கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு. 2 லீசஸ் டீம் பிரான்ஸ் மற்றும் சன்பர்ட் பிரான்ஸ்க்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸ்பைஸ் ஜெட். ஸோ கடைசி வாய்ப்பாக 50 கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட். எப்போ கட்டுவீங்க, எப்படி கட்டுவீங்கன்ற பிளானை தாக்கல் செய்யுமாறு ஸ்பைஸ் ஜெட்டுக்கு கடைசி வாய்ப்பு டெல்லி ஹைகோர்ட் வழங்கி இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் வெளியாகியிருக்கு. கோகுல் ஆக்ரோ ரிசோர்சஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. 50 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோகுல் ஆக்ரோ ரிசோர்சஸ். மாருதி சுசுகி ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 1,68,000 வாகனங்கள். இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி ஏப்ரல் மாதத்திற்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த டோட்டல் 1,69,751 வாகனங்களை உற்பத்தி செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 17% அதிகரிச்சிருக்கு. SBC எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 43 லட்சம் ரூபாய். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க SBC எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். ஏர்டெல் தரப்பில் அப்டேட் இருக்கு. அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் பிளே சன் நெக்ஸ்டுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சன் நெக்ஸ்டுடைய ஓனர் சன் டிவி தான். அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வழியாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் கஸ்டமர்ஸ்க்கு சன் நெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்க முடியும். மேக்ஸ் எஸ்டேட்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 388 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது 2 ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ், அதாவது மேக்ஸ் டவர்ஸ் மற்றும் மேக்ஸ் ஹவுஸ், நோய்டா மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். இதில் முதலீடு செய்திருக்கிறாங்க. 49% ஸ்டேக்கை வாங்குறாங்க. மீதம் இருக்கிற 51% ஸ்டேக் மேக்ஸ் எஸ்டேட்ஸ் கைவசம் இருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோ தரப்பு அப்டேட் இருக்கு. GST நோட்டீஸ் வந்திருக்கு. கம்பெனிக்கு 2.22 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அவங்க MRI மற்றும் CT ஸ்கேன் சேவையை வழங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் என்ன தொகைகின்ற தகவல் கம்பெனி வெளியிடல. VST டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் ஏப்ரல் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. பவர் டில்லர்ஸ் 983 யூனிட்ஸ். போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 1790 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. சேல்ஸ் கீழே போயிருக்கு. டிராக்டர்ஸ் 208. போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 412 யூனிட்ஸ். ஸோ சேல்ஸ் கீழே போயிருக்கு டிராக்டர்ஸ்லையும். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் யூக்ரோ கேபிட்டலுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 275, ஸ்டாப் லாஸ் 260. கிரீவ்ஸ் காட்டனுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 148, ஸ்டாப் லாஸ் 138. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலான்னு சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எஸ் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு பை ரேட்டிங். டார்கெட் 151, ஸ்டாப் லாஸ் 134. HDFC செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் திலீப் பில்கானுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 510 540, ஸ்டாப் லாஸ் 440. RECக்கு பை ரேட்டிங். டார்கெட் 550 575, ஸ்டாப் லாஸ் 478. LKP செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் அசோக் லேலண்டுக்கு பை ரேட்டிங். டார்கெட் 205, ஸ்டாப் லாஸ் 184. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1100, ஸ்டாப் லாஸ் 894. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்னு சொல்லலை. டெய்லி, மந்த்லி, வீக்லின்றதை அவங்க தெளிவுபடுத்தலை. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1200, ஸ்டாப் லாஸ் 1000. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.